வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனது அன்பிற்கினிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, ப்ரொனவுன் என்பதிலிருந்து துவங்கி ப்ரொனவுன் மூலமாக எப்படி ஒரு சென்டென்ஸ் கிரியேட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதில் ஏ அண்ட் ஆன் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். அதே மாதிரி சென்டென்ஸில் எப்பயுமே ஹெல்பிங் வெர்புடைய தேவை இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தோம் ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது. இப்போ ஐ எம் எ ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நிகழ்காலத்தை பேசும்போது, கடந்த காலத்தை பற்றி ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ நான் இப்போ ஒரு கல்லூரியில் மாணவனாக இருக்கேன். ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அந்த ஸ்கூலை விட்டு அந்த காலேஜ் விட்டு வெளியில் போயிடுவேன். அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. நான் அங்கே ஸ்டூடெண்டாக இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அங்கேயும் ஹெல்பிங் வெர்புடைய தேவைகள் இருக்காது. அப்போது பாஸ்ட் டென்ஸில் என்ன ஹெல்பிங் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வாஸ் அண்ட் வேர். வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கிற 2 ஹெல்பிங் வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ப்ரொனவுனில் ஒவ்வொரு ப்ரொனவுனுக்கும் ஒவ்வொரு ஹெல்பிங் வெர்பு வித்தியாசமாக வந்தது மாதிரியே நம்ம பாஸ்டில் சொல்லும் போதும் அந்த மாதிரி வித்தியாசமாக வருது. அப்போது வாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், வேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போர்டில் எழுதியிருக்கேன். இதில் வாஸ் அப்படிங்கிறது ஐ, ஹி, ஷி, இட் அப்படிங்கிற 4 ப்ரொனவுனுக்கு வாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம சிம்பிளாக சிங்குலர் எல்லாத்துக்குமே வாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போன்று வேர் அப்படிங்கிறத எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வி, யூ, தே. மோஸ்ட்லி இதெல்லாம் ப்ளூரல் தான். ஸோ இதுக்கெல்லாம் வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம சென்டென்ஸ் பார்த்தோன்னா, சென்டென்ஸ் நான் போர்டில் எழுதியிருக்கேன். ஐ வாஸ் எ டீச்சர். நான் ஒரு டீச்சராக இருந்தேன். மேபி இப்போ அவர் பிஸ்னஸ் மேனாக மாறி இருக்கலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு, ஐ வாஸ் எ டீச்சர். நான் ஒரு டீச்சராக இருந்தேன். வி வேர் டீச்சர்ஸ். இன்னைக்கு மேபி அந்த குரூப் எல்லாருமே ஒரு தாவாவில் இறங்கியிருக்கலாம், இல்லை அவங்களும் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அப்போ அவங்க தங்களுடைய பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க, வி வேர் டீச்சர்ஸ். நாங்கள் எல்லாரும் இதுக்கு முன்னாடி டீச்சர்ஸாக இருந்தோம். யூ வேர் இமாம்ஸ். நம்ம நம்ம முன்னாடி இருக்கிற கண்ணியமிகு இமாம்களை பார்த்துட்டு நீங்கள் ஒரு காலத்தில் இமாமாக இருந்தீங்க, இன்னைக்கு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம புகழ்ந்து பேசும்போதும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹி வாஸ் எ பிளேயர். அவள் ஒரு நல்ல பிளேயராக இருந்தாள். ஷி வாஸ் எ சிங்கர். அவள் ஒரு நல்ல பாடகியாக இருந்தால். இட் வாஸ் எ ரோபோ. அது முன்னாடிலாம் ஒரு ரோபோவாக இருந்துச்சு. தே வேர் கிட்ஸ். அவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க. அப்போது ப்ரெசண்ட் யூஸ் பண்ணும்போது ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுறோங்கிறத கடந்த நாட்களில் பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த காலத்தில் ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது 2 ஹெல்பிங் வெர்ப் தேவைப்படுது. அது வாஸ் அண்ட் வேர். எங்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம போர்டில் எழுதியிருக்கு. இன்ஷாஅல்லாஹ் இதோட கிளாஸ் நோட்ஸும் நம்மளுடைய டாக்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.